ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்பீக் இங்கிலீஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 50 எலமெண்ட்ரி வேர்ட்ஸ், அதாவது அடிப்படை வார்த்தைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த வார்த்தைகள் தெரியாமல் இங்கிலீஷை கற்றுக்கவே முடியாதுங்க. ஸோ அதனால் என் கூட சேர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க. நான் உங்களுக்கு ஈஸியாகவே சொல்லித்தர போகிறேன். எல்லா வார்த்தைகளையும் தமிழில் சொல்லி அது எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி டெய்லியும் நீங்கள் யூஸ்ஃபுல்லாக இங்கிலீஷ் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ஃபஸ்ட்டு வார்த்தை என்னென்னா நீதி. நீதி அப்படின்னா இங்கிலீஷில் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் சுதந்திரம். சுதந்திரம் அப்படின்னா இங்கிலீஷில் இண்டிபெண்டன்ஸ். இண்டிபெண்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாறைகள். பாறைகள் அப்படின்னா இங்கிலீஷில் ராக்ஸ். ராக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் ஆபத்தான. ஆபத்தான அப்படின்னா இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா என்டேஞ்சர்டு. என்டேஞ்சர்டு. நெக்ஸ்ட் ஒன் உண்மைகள். உண்மைகள் எல்லாருக்கும் தெரியும். உண்மைகள்னால் ஃபேக்ட்ஸ். ஃபேக்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மாதிரி. மாதிரி அப்படின்னா இங்கிலீஷில் சாம்பிள். சாம்பிள். நெக்ஸ்ட் ஒன் வாடகை. வாடகை அப்படின்னா இங்கிலீஷில் ரெண்டல். ரெண்டல். நெக்ஸ்ட் ஒன் அறுவடை. அறுவடை அப்படின்னா இங்கிலீஷில் ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட். நெக்ஸ்ட் ஒன் தூய்மையானது. தூய்மையானது அப்படின்னா இங்கிலீஷில் பியூர். பியூர். நெக்ஸ்ட் ஒன் உட்கார்ந்து. உட்கார்ந்து அப்படின்னா இங்கிலீஷில் சிட்டிங். சிட்டிங். நெக்ஸ்ட் ஒன் பல. பல அப்படின்னா இங்கிலீஷில் மல்டிபிள். மல்டிபிள். நெக்ஸ்ட் ஒன் வர்த்தக. வர்த்தக அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரேடிங். ட்ரேடிங். நெக்ஸ்ட் ஒன் பண்புகள். பண்புகள் அப்படின்னா இங்கிலீஷில் ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் ஒன் உல்லாச போக்கிடம். உல்லாச போக்கிடம் அப்படின்னா இங்கிலீஷில் ரெசார்ட். ரெசார்ட். நெக்ஸ்ட் ஒன் புளிப்பான. புளிப்பு இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் சவர். சவர். நெக்ஸ்ட் ஒன் சட்டைகள். சட்டைகள் அப்படின்னா இங்கிலீஷில் ஷர்ட்ஸ். ஷர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் முறையான. முறைப்படி இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம் ஃபார்மல். ஃபார்மல். நெக்ஸ்ட் ஒன் சகாப்தம். சகாப்தம் அப்படின்னா இங்கிலீஷில் இரா. இரா. நெக்ஸ்ட் ஒன் பண்பு. சிறப்பியல்பு இதெல்லாம் எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் கேரக்டரிஸ்டிக்ஸ். கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் ஒன் கோபுரம். கோபுரம் அப்படின்னா இங்கிலீஷில் டவர். டவர். நெக்ஸ்ட் ஒன் முக்கியமான. விமர்சன இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கிரிட்டிக்கல். கிரிட்டிக்கல். நெக்ஸ்ட் ஒன் நாய்க்குட்டிகள். நாய்க்குட்டிகள் அப்படின்னா இங்கிலீஷில் பப்பீஸ். பப்பீஸ். நெக்ஸ்ட் ஒன் வெற்று. வெற்று அப்படின்னா இங்கிலீஷில் பிளாங்க். பிளாங்க். நெக்ஸ்ட் ஒன் மாற்றம். மாற்றம் அப்படின்னா இங்கிலீஷில் ஷிஃப்ட். ஷிஃப்ட். நெக்ஸ்ட் ஒன் இளைஞர்கள். இளைஞர்கள் அப்படின்னா இங்கிலீஷில் யூத். யூத். நெக்ஸ்ட் ஒன் குளியல். குளியல் அப்படின்னா இங்கிலீஷில் பாத். பாத். நெக்ஸ்ட் ஒன் உடல்கள். உடல்கள் அப்படின்னா இங்கிலீஷில் பாடிஸ். பாடிஸ். நெக்ஸ்ட் ஒன் அணுக்கரு. அணுக்கரு அப்படின்னா இங்கிலீஷில் நியூக்ளியர். நியூக்ளியர். நெக்ஸ்ட் ஒன் செல்வாக்கு. செல்வாக்கு அப்படின்னா இங்கிலீஷில் இன்ஃப்ளூயன்ஸ். இன்ஃப்ளூயன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சமன்பாடு. சமன்பாடு அப்படின்னா இங்கிலீஷில் ஈக்குவேஷன். ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் ஒன் பழுது பார்க்கும் இடம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா கரேஜ். கரேஜ். நெக்ஸ்ட் ஒன் துறவி. துறவி அப்படின்னா இங்கிலீஷில் செயிண்ட். செயிண்ட். நெக்ஸ்ட் ஒன் நன்மை. நன்மை அப்படின்னா இங்கிலீஷில் பெனிஃபிட். பெனிஃபிட். நெக்ஸ்ட் ஒன் இல்லை. இல்லை அப்படின்னா இங்கிலீஷில் எயிண்ட். எயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் தார்மீக. ஒழுக்கம் இதெல்லாம் எப்படி சொல்லலாம் மோரல். மோரல். நெக்ஸ்ட் ஒன் நகர்ப்புற. நகர்ப்புற இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில் அர்பன். அர்பன். நெக்ஸ்ட் ஒன் தொற்றுத்தன்மை கொண்டது. தொற்றுத்தன்மை கொண்டது அப்படின்னா இங்கிலீஷில் கண்டேஜியஸ். கண்டேஜியஸ். நெக்ஸ்ட் ஒன் இரட்டை. இரட்டை அப்படின்னா இங்கிலீஷில் ட்வின். ட்வின். நெக்ஸ்ட் ஒன் அளவு. எல்லை இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லிமிட். லிமிட். நெக்ஸ்ட் ஒன் சாத்தியமான ஆற்றல். சாத்தியமான ஆற்றல் அப்படின்னா இங்கிலீஷில் பொட்டென்ஷியல். பொட்டென்ஷியல். நெக்ஸ்ட் ஒன் பகுதிகள். பகுதிகள் அப்படின்னா இங்கிலீஷில் ஏரியாஸ். ஏரியாஸ். நெக்ஸ்ட் ஒன் எதிர்ப்பு. எதிர்ப்பு அப்படின்னா இங்கிலீஷில் ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் சேவையகம். சேவையகம் அப்படின்னா இங்கிலீஷில் சர்வர். சர்வர்.
நெக்ஸ்ட் ஒன் குற்றவாளி குற்றவாளி அப்படின்னா இங்கிலீஷில் கிரிமினல் நெக்ஸ்ட் ஒன் தளர்வானது இதெல்லாம் எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்னா லூஸ் நெக்ஸ்ட் ஒன் கதிர் அப்படின்னா இங்கிலீஷில் ரே நெக்ஸ்ட் ஒன் மரபு அப்படின்னா இங்கிலீஷில் லீகசி நெக்ஸ்ட் ஒன் உதவி அதாவது நம்ம முதலுதவி இதெல்லாம் எப்படி சொல்லுவோம் எய்ட் நெக்ஸ்ட் ஒன் நிபந்தனைகள் அப்படின்னா இங்கிலீஷில் கண்டிஷன்ஸ் நெக்ஸ்ட் ஒன் மரியாதை அப்படின்னா இங்கிலீஷில் ரெஸ்பெக்ட் நெக்ஸ்ட் ஒன். இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன ஹோம்ஒர்க், அதாவது ஊசி இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்னு நீங்கள் தாங்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இங்கிலீஷ் வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்பீக் இங்கிலீஷ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.